ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரம்மாஸ் கோல்டன் டைரி. இன்னைக்கு நம்ம வல்லாரக்கீரையை வச்சு ஒரு சூப் ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வல்லாரக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த காம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆஞ்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் எல்லாம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கீரை ஒண்டி போதும், அதை ஒண்டி எடுத்து போட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் ஜீரகம், 4 பல் பூண்டு, இது மூணையும் போட்டு நல்லா கொஞ்சோண்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ அதை ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த வல்லாரக்கீரை பேஸ்ட்டை இதில் ஊற்றி கொஞ்சம் நல்லா பாயில் பண்ண விடணும். இது பாயில் ஆகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வல்லாரக்கீரை நம்ம எதுக்கு சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னா, இது மெயினாக ஞாபக சக்திக்கு ரொம்பவே நல்லது. ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவுது. அது மட்டும் இல்லாமல் மூளையோட செயல்பாடு மற்றும் நரம்பு மண்டலத்தோட செயல்பாட்டை இது ரொம்ப மேம்படுத்துது. மன அழுத்தத்தை மற்றும் பதட்டத்தை குறைக்கிறதுக்கு வல்லாரக்கீரை உதவுது. இது வயிற்று புண்களை குணப்படுத்துறதுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதய சம்பந்தமான தொடர்பான பிரச்சனைகளுக்கும் இந்த வல்லாரக்கீரை ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. இது ஒரு பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பருப்பு, நம்ம வேக வச்ச பருப்பை கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் இப்போ 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி இறக்க வேண்டியதுதான். ஸோ இந்த வல்லாரக்கீரையில் ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரம்மாஸ் கோல்டன் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.